2026க்கான ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஐஏடி அப்படின்ற கூட எக்ஸாம்ஸ் சண்டே 7ஆம் தேதி ரொம்ப அட்டகாசமாக நடந்துச்சு. பசங்க எல்லாம் நல்லா ஈஸியாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஆர்ஜிஆரில் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு கிராஷ் கோர்ஸ் பசங்க ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இப்போ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கொஸ்டின்ஸ் கீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் iser.admission.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான கீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இமீடியட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. அதில் உங்களுக்கு டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒரு ஆன்சர் வச்சிருப்பீங்க, இல்லை வேற ஆன்சர் நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரைட்டா? இதில் வந்து ஃபைனல் மார்க் என்ன வரும் அப்படின்றத அப்புறமா செக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஒரு ஆன்சர்ஸ் கீஸ் வந்து கொடுப்பாங்க. ரைட்டாப்பா? இதில் சப்போஸ் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ரைட்டா? ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, கம்பேர் ஈச் அனதர் சீட்டு, மார்க் கரெக்ட், ராங் ஆன்சர், அன்அட்டெம்ப்டடு, இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ரீசெக் பிஃபோர் ஃபைனலைசிங். ரைட்டா? இதெல்லாம் பார்த்துக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி டோன்ட் பேனிக் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன். பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அதில் வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்போம் ஆன்லைனில். நம்ம ஒரு ஆன்சர் வச்சுருப்போம், இதில் ஒரு ஆன்சர் இருக்கும். அதனால் பேனிக் ஆக தேவையில்லை. அது ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக கிளியராக தெரியும். ராங் அஃபிஷியல் ஆன்சர்ஸ் இதெல்லாம் கரெக்ஷன் எரர் இருக்கும். அதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பயப்படவும் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து எதனா சேலஞ்ச் பண்ணோன்னா ப்ரூஃப் வேணும். இந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு, கிளியர் கேல்குலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் பார்த்துக்குங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ இல்லை. ஆன்சர் கீஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதில் நீங்கள் கம்பேர் பண்ணி எதனா சேலஞ்சஸ் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணலாம். ஜூன் 9 அப்ஜெக்ஷன் போர்ட்டல் வந்து வந்துடும். ரைட்டா? அதுக்கப்புறம் 13ஆம் தேதி லாஸ்ட் டேட் டு சப்மிஷன் அப்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுமே ஃபைனல் கீஸ் கொடுத்துட்டு அப்புறமா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதில் உங்களுக்கு சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆர்ஜிஆர் அகாடமி நீங்கள் எப்போ வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி கவுன்சிலிங் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் ஆர்ஜிஆரை நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.